ஹை டு ஆல் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1 போன்ற எல்லா எக்ஸாம்லயும் மத்திய பட்ஜெட் பத்தின தகவல் கேட்பாங்க. இப்ப கூற்று காரணத்துல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். மத்திய பட்ஜெட்ல அதிகமா பாத்தீங்கன்னா எந்த துறைக்கு ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க, இந்த ஃபண்ட் அலோகேஷன் அதிகமா எந்த துறைக்கு பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது கேட்பாங்க. அதுவும் ஸ்டேட்மெண்ட்ல வச்சு கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவே கேட்பாங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, முதல் எது இருக்கு? சோ டிஃபென்ஸ், அதாவது பாதுகாப்பு துறைக்கு கிட்டத்தட்ட 7.85 லட்சம் கோடி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. சோ அடுத்தது டிரான்ஸ்போர்ட், அதாவது போக்குவரத்து. போக்குவரத்துன்னு சொல்லும்போது 2வது இடத்துல இருக்கு. 3வது ரயில்வே. சார் இந்த நம்பர் எல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கணுமான்னு கேட்டா, நம்பர் எல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்த முதல்ல சொன்னேன் பாத்தீங்களா டிஃபென்ஸுக்காக, ஓகேங்களா? அதான் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 7.85 லட்சம் கோடி. சோ இது கொஸ்டின் கேட்க அதிக வாய்ப்பு. 2வது இடத்துல டிரான்ஸ்போர்ட், 3வது இடத்துல ரயில்வே, அதாவது ரயில்வே துறை இருக்கு. 4வது இடத்துல கிராமப்புற மேம்பாடு, ரூரல் டெவலப்மெண்ட். இது அப்படியே பாருங்க. 10வது இடத்துல அர்பன் டெவலப்மெண்ட், அதாவது நகர்ப்புற மேம்பாடு. இப்ப அப்படியே இங்க பாருங்களேன், இது டெவலப்மெண்ட் இன்னொன்னு இருக்கா. 18வது இடத்துல வடகிழக்கு மாநிலங்கள் மேம்பாடு. சோ இப்ப இங்க பாருங்க, மேம்பாடு டெவலப்மெண்ட் அப்படிங்கிற விஷயமே 4, 10, 18 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. சோ அப்ப இதுல கன்ஃபியூஸ் பண்ணி கிராமம் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு இது எத்தனாவது இடத்துல இருக்கு? உதாரணத்துக்கு மத்திய பட்ஜெட் ஒதுக்கீட்டுல நகர்ப்புறத்துக்கு 4வது அளவில் அதிக முதலீடுகளை அல்லது அதிக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுன்னு கேட்பாங்க. கிராமத்துல 4வது இடமா இல்ல நகரத்துக்கு 4வது இடமா? யோசிச்சு பாத்துக்கோங்க. கிராமத்துக்கு தான் 4th, நகரத்துக்கு 10th, அதுவே வடகிழக்கு மாநிலம்னு சொன்னா 18. ஓகேங்களா? சோ இப்ப ஐடி துறை இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா கேட்க மாட்டாங்க. இதுவே டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட் கேக்குறாங்களோ இல்லையோ, இந்த 4, 10 இது அடிக்கடி கேட்க வாய்ப்பு இருக்கு. ரைட்டா? சோ இப்ப இது சம்பந்தமான தகவல் நீங்க பார்க்கலாம். சோ இங்க பாருங்க, மொத்தமா எவ்வளவு ரூபாய் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. சோ சுமார் 53.5 லட்சம் கோடி ஒதுக்கீட்டை கொண்டதுதான் இந்த 2026-27 ஆண்டிற்கான பட்ஜெட். இதுல துறை சார்ந்த அல்லது துறை சாராத செலவினங்கள் பாத்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க. அதுல நிதி அமைச்சகத்துக்கு அதிகபட்சமாக ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு மினிஸ்ட்ரின்னு பார்க்கும்போது பினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு 19.72 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வருவாய் செலவினங்களுக்கு, அதாவது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 17.22 லட்சம் கோடி பாத்தீங்கன்னா செலவு பண்ணிருக்காங்க. சோ இதுல இந்த ஒதுக்கீடு வட்டி செலுத்துதல், மானியங்கள் மற்றும் மாநிலங்களுக்கு நிதி பரிமாற்றங்கள், இது எல்லாமே 16வது பினான்ஸ் கமிஷன் இருக்குல்ல, அவங்க சொன்ன ரெக்கமெண்டேஷன் மூலமா தான் பண்ணிட்டு இருக்காங்க. 2026-27 ஆண்டுக்கான பட்ஜெட்ல நிதியமைச்சர் சீதாராம் அம்மையார் 9வது தடவை பட்ஜெட் வாசிக்கிறாங்க. பாதுகாப்பு துறைக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகபட்சமாக 7.85 லட்சம் கோடி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. இதுல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இவ்வளவு லட்சம் எல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கணுமா? இல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய விஷயமே, சோ இந்த 10 ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட்ல கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ.